அந்த கற்பனை செய்கிற மனுஷன் குறைவில் இருக்கிறான். ஏனென்றால் அவனிடத்தில் அவன் எப்படி அன்பு கூறுறானோ அப்படிதான் பிறனிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி அந்த கற்பனை சொல்லுது. அப்போ முதல்ல அவனிடத்திலே அவன் சரியாக அன்பு கூறலை. ஒரு மனுஷன் இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னையே நான் ஒரு முழுமையாக ஒழுங்காக அன்பு கூற விதத்தில் அன்பு கூறுறது இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களோ சரி, என்னுடைய பொருளாதார காரியங்கள், சரீர காரியங்கள் குறித்தோ நானே ஒரு எப்படி என்னை பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் பார்த்துக்கல. அப்படி முழுமை என்னை நான் அன்பு கூறுதில்லை. ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும், இவ்வளோ செலவு எதுக்கு பண்ணணும், இதுக்காக இவ்வளோ எதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம முழுமையாக நம்ம அன்பு கூறாத போது மற்றவர்களுக்கும் நமக்கு எப்படி அன்பு கூறும் அப்படி தான் மற்றவர்கள் அன்பு கூறும். இவ்வளோ எதுக்கு அவங்களுக்கு, நானே அவ்வளோ செய்துக்கல அவங்களுக்கு எதுக்கு, எனக்கே அவ்வளோ செலவு பண்ணல அவங்களுக்கு எதுக்கு, நானே இப்படி அவங்களுக்கு எப்படி, அப்படி தான். அப்போ நான் என்னை எவ்வளோ அன்பு கூறுறோம் அந்த அளவுக்கு தான் மற்ற அன்பு கூறுறேன். அப்போ நான் என்னை அன்பு கூறுவது குறைவாக இருக்கிறது அப்படி தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். ஆகவே இந்த நான் இன்னத்தில் அன்பு கூறுவது போல பிற அன்பு கூறுவது அதில் குறைவு. ஓரளவுக்கு சுத்தமாக அன்பு கூறாமல் வாழ்கிறது பார்க்கலும் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு கூறுவது ஓரளவுக்கு மேலான கற்பனை. ஆனால் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறத்தில் அன்பு கூறுவது என்பது தெய்வீக அன்பாக இருக்கிறது. அது மனிதத்தில் காணப்படாத அன்பாக இருக்கிறது. ஆக இந்த அன்பை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியான உதவி தேவை. அதாவது இந்த அன்பு மனுஷனாக இந்த அன்பை கூற முடியாது. ஆகவே இந்த அன்பு யாருக்கு உண்டா இருக்குதுன்னா, இயேசு யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அன்பு உண்டா இருக்கிறது. அப்போ பாருங்க, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது என்றைக்கு இயேசுவை நம்ம ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுமோ அன்றைக்கு இயேசு நமக்குள்ளே வரும்போது அந்த அன்பு உண்டா. இயேசு எப்படி வருகிறார்? பரிசுத்தாவின் மூலமாக தான் அவர் வருகிறார். அதனால தான் யோவான் சுவிசேஷர் சொல்கிறாரு, நாம் அவருக்கு அன்பு கூர்ந்ததுனால அல்ல, முந்தி அவர் எண்ணத்தில் அன்பு கூர்ந்தால் அன்பு உண்டா இருக்குது. எப்படி அன்பு நமக்கு உண்டாச்சு?